வணக்கம் நேயர்களே. போன வீடியோவில் நம்ம சார் சொன்ன செய்வினை, அதில் எப்படி நம்ம ரெமெடி கிடைக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறதுக்கான வழி, அதெல்லாம் பற்றி தெளிவாக சொன்னார். நம்ம இந்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி அவர்கிட்ட கேட்க போகிறோம். என்னன்னா சாபங்கள். சாபங்கள் ஒரு மனுஷனை தூக்கி விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பெண் சாபம், பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சாபங்கள் எந்த அளவுக்கு நம்மளை கீழ்நிலைப்படுத்தும் அப்படின்னு நம்ம சார் கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். சாபம் இருக்கிறது உண்மைதாங்க. சாபம் இல்லாம இல்லைங்க. ஒரு ஆள் எவ்வளவு வசதி வாய்ப்புல போனாலும் இந்த சாபம் வந்து திரும்ப கொண்டாந்து அதே சூழ்நிலையில கீழே கொண்டாந்து விட்டுரும். அது உண்மைதாங்க. சாபம் இருக்கிறது உண்மைதாங்க. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லைங்க. சார், இந்த சாபங்கள்ல பல வகை உண்டு. அதுல பெண் சாபம் அப்படின்னா என்னங்க சார்? பெண் சாபங்கிறது வந்து ஒரு பொண்ணை வந்து கட்டி கொடுக்காம இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் பெண் சாபம். அந்த பொண்ணு வந்து மனசுல இருக்கிற ஆசைகளை வெளிப்படுத்த முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு குமுறி கடைசி வரையிலும் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாம அது காலாவதி ஆகிறதுனாலதான் அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதுதான் பெண் சாபம். பித்ருக்கள் சாபம், முன்னோர்கள் சாபம் இப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்க சார்? அந்த சாபம்னா என்னங்க? பித்திருக்கள் சாபங்கிறது முன்னோர்கள் சாபங்கிறது நம்ம வம்சாவளியா வர்றது தான் பித்திருக்கள் சாபம், முன்னோர்கள் சாபம். அந்த சாபம் வந்து ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா சாபங்கள் இருக்கு. அதனால பித்திரு சாபம்னு ஒன்று இருக்குது, முன்னோர்கள் சாபம்னு ஒன்று இருக்கு. எல்லாமே சாபத்தை குறிக்கக்கூடியதுதான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சாபத்தை பண்ணி தான் அந்த பூமியில வந்து நம்ம இருக்கிறோம். இந்த பூமியில அந்த சாபத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த பூமியிலையும் நம்ம இயற்கையாவே நம்மளுடைய நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு. சார், இந்த பெண்கள் சாபம் பத்தி சொன்னீங்க. முதிர்கன்னிகள் அவங்களோட சாபம் தான் இந்த குடும்பத்துல ஒரு பெரிய சாபம்னு சொன்னீங்க. அப்ப பெண்களுக்கு நம்ம உரிய மரியாதை கொடுக்கணும்ட்டு நிரூபிச்சிட்டீங்க. அதே மாதிரி இப்ப நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்றப்ப அவங்களுக்கும் மஞ்சள் துணியெல்லாம் வச்சு கும்பிட்றோம் இல்லைங்களா? அது எந்த வகையில அவங்களுக்கு போய் சேரும்? அவங்கள நினைச்சு தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மனதார நினைச்சு நீங்க ஏத்துக்கங்கன்னு அந்த நிமிஷம் நினைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த நினைக்கும் போது அவங்களுடைய ஆசை அந்த நிமிஷத்துக்கு கிடைக்கும். இதுதான் சாப நிவர்த்தின்னு சொல்லி எல்லாரும் போய் நம்ம தை அமாவாசை, ஆடி அமாவாசைக்கு கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. சார், நம்ம இப்ப முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றோம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் அப்படின்ட்டு பவானி, கூடுதுறை, இப்ப கோயம்புத்தூர்னா பேரூர் ஆத்தப்படிக்கரையில போய் கும்பிட்றோம், காசிக்கு போறோம். இந்த மாதிரி கொடுக்குற நம்ம தர்ப்பணங்கள் நம்ம முன்னோர்களை போய் சென்றடையுதுங்களா? நம்ம அந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கும்போது பவானி கூடுதல் கோவில்களில் போய் நதிகளில் போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சா சேரலையா அப்படிங்கிறது ரெண்டாவது டிராபிக். ஆனால் அவங்க மைண்டில் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நம்ம வர்றோம். அப்படித்தான் வருஷந்தோறும் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம சொல்கிறத வச்சு இந்த மாதிரி போய் இப்போ கோயிலில் போய் நம்ம திதி கொடுத்தாச்சு, அவங்க ஆன்மா முத்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம். ஆனால் அது முத்தி அடைஞ்சிருத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு திதி கொடுத்து முத்தி எப்படி அவங்க அடையணும், அவங்களுக்கு திதி எப்படி கொடுத்து அவங்க ஆன்மா முத்தி அடையணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கணும். அப்பதான் தெரியும். நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு உண்டான பவரேஷனை கொடுத்து அந்த ஆன்மா வந்து முத்தி அடைஞ்ச பின்னாடிதான் நம்ம போய் திதி கொடுக்கணுமே தவிர, அதுக்கு முன்னாடி நம்ம பொதுவா வந்து நம்ம தை அமாவாசை, ஆடி அமாவாசை போய் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நீங்க எப்ப கொடுத்தாலும் சரி அந்த திதி போய் அவங்களுக்கு சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி காமிக்கணும். இப்போ நம்ம அதுக்கு உண்டான மெட்டியில வந்து நம்ம கொடுத்துட்டு அந்த பவரேஷனை ஏற்படுத்திட்டு அதுக்கு இந்த முன்னோர்கள் சாப நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான பவரை கொடுத்துட்டு தான் நதியிலையும் போய் நம்ம வந்து குளிச்சுட்டு நீராடி அதுக்கு உண்டான அர்ச்சனைகள் பண்ணி வந்துட்டு திரும்ப செக் பண்ணி காமிச்சு பார்த்தம்போது அந்த நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். அப்பதான் நிவர்த்தி. பொத்தாம் பொதுவா நீங்க போய் கும்பிட்டுட்டு வர்றது அன்னைக்கு மட்டும்தான் அதுக்கு உண்டான நிவர்த்தி. நம்ம அதுக்கு உண்டான மெட்டியில பவரை ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சிட்டு முன்னாடி தான் இந்த பூஜைகளே வந்து பண்ணணும். அதுக்கு உண்டான பவரேஷனை கொடுத்து அந்த ஆன்மா உடம்புல இருந்து வெளியில போய் வீட்டுல இருந்து வெளியில போய் ஆகாய மார்க்கமா நீர் வழியும் ஆகாய மார்க்கமும் காற்று வழியும் அவங்க ஆன்மா முத்தி அடைஞ்சதை வந்து அதுக்கு முத்தி அடையிறதுக்கு உண்டான பவரை வந்து நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம போய் நதிகளில் வந்து நீராடி இறைவனை வணங்கி நமக்கு வீட்டுக்கு வந்து அவங்க ஆன்மா முத்தி அடைஞ்சிருச்சுன்னு திரும்ப நம்ம செக் பண்ணி காமிக்கும் போது நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிறது தெரியும். அப்பத்தான் அந்த குடும்பத்துல முன்னேற்றம் வரும். இப்படித்தான் திதி கொடுக்கணுங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து எப்படி நம்மளுக்கு வருதோ அதே மாதிரி அவங்க சேர்த்து வச்ச பாவமும் தலைமுறை தலைமுறைக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம இந்த விஷயம் கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம். அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம சார் கிட்ட இருக்குது.
அவர்கிட்ட வந்து உங்க முன்னோர்களை முக்தி அடையிறதுக்கான வழிமுறைகளும், சாபத்திலிருந்து வெளியில வர்றதுக்கான வழிமுறைகளும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நேயர்களே, வணக்கம். இப்போ நம்ம அந்த முன்னோர்களை பற்றி நம்ம திதி கொடுக்கறத பற்றி சொன்னோம். இதை இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரும் வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்டை பேசுவோம். பயன்படுத்திக்கங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.